இங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குல்ல, இதுக்கு நடுவுலயும் ஒருத்தர் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருங்க, எனக்கு எதுக்குங்க பாராட்டு விழா அப்படிங்கிற ரேஞ்சில பேசிட்டு இருக்காரு. யாரு? யாரா இருப்பா, உங்களுக்கே புரிஞ்சிருக்குல்ல, கேமராவை பார்த்தாலே பேசுவாருல்ல. ஜியா? அவரே தான். இப்ப எல்லாருமே வீடியோல தான் வராங்களா? கன்ஃபியூஸ் ஆகுது. கரெக்டான இதுதான். பிஎம் சிஎம் புதுசா இவர் விஜய் வீடியோ பாலிடிக்ஸா போயிட்டு இருக்கு. மோடி தெரிவிச்சிருக்காரு, ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நம்ம எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கோம், இந்த நல்ல விஷயங்களை எளிய மக்கள் எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்த்துருங்க, அதாங்க நல்லது அப்படிங்கிறாரு. 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுல ஒரு மக்களுக்கு சிக்கனத்தை ஏற்படுத்தி இருக்கோம், அந்த நல்ல விஷயத்த போய் சொல்லலாம்லங்கிறாரு. 2.5 லட்சம் கோடி டிவைடட் பை 140 கோடி எவ்வளவு வருதுன்னு தெரியல, கணக்கெல்லாம் போட முடியாது, நம்ம நேயர்கள் சொல்லிடுவாங்க. பட் ஆனா வந்து மாசம் 50 ரூபா 100 ரூபா கூட மிஞ்சாத மாதிரி தான் மக்கள், சாதாரண மக்கள் சொல்றாங்க. ஏன்னா டெய்லியும் போய் டிவி வாங்க போறது இல்ல, ஏசி வாங்க போறது இல்ல. அதனாலதான் அவரும் சொல்லியிருக்காரு, நம்ம இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கோம், ஆனா பண்ணதே இவர் தான், கொண்டு வந்ததே இவர் தான். இப்ப 2 ஸ்லாபை நீக்கிட்டு சாதனை பண்ணிட்டோம், கொண்டு போய் சேருங்கன்னு தொண்டர்களுக்கு உத்தரவிட்டு நம்ம அடிக்கடி ட்வீட் மீம்ஸ் போடுமே, இவரே வைப்பாங்களாமா இவங்களே எடுப்பாங்களாமாங்கிறது இவருக்கு தான் பொருந்த மாட்டேங்க. அடிக்கடி போடுவோம், இதை ஷோலையும் முன்னாடியே போட்டோம். அப்படியா? அதனால தெரியல. சரி, ஓகே. இப்ப என்னன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து ஏன் பிரதமர் மோடியே இறங்கி வந்து கொஞ்சம் பண்ணுங்கப்பா அப்படின்னு தொண்டர்களை பார்த்து சொல்றாருன்னா, 3000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கான் கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து. நுகர்வோர் அந்த உதவி எண்ணுக்கு 3000 போன் பண்ணி 3000 பேர் பண்ணி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கல விற்பனையாளர்கள், இதை கொஞ்சம் பாருங்கன்னு புகார் கொடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து நடவடிக்கை எடுப்போம், அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம்னு அரசு சொல்லியிருக்காங்க. விளம்பரம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்களே, இந்த கார் வாங்கினா 1 லட்சம் ரூபாய், ஏதோ டெய்லி நம்ம கார் வாங்க 1 லட்சம் ரூபாய் மிச்சமாகும், இந்த டிவி வாங்கினா 50,000 மிச்சமாகும். அப்ப போன வருஷம் கார் வாங்கினவங்க 1 லட்சம் ரூபாய் வச்சு போட்டு விடுவீங்களா? நல்ல கேள்வி. ஏங்க, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், 1.5 வருஷம் தான் எனக்கும். அப்ப உங்களுக்கு வட்டியோட வரும். நல்லா வரும்ல? நல்லா வரும்.